திரு பிரகாஷ்ராஜ் அவர்களை இந்த மேடையிலே நாம் அமர வைத்திருப்பது என்பது அவருடைய அரசியல் நம்முடைய அரசியல் நேர்கோட்டில் இருக்கிறது என்பதுதான் காரணம். அவருடைய பேச்சு நம்முடைய பேச்சு ஒரே அலைவேகத்தில் இருக்கிறது என்பதுதான் காரணம். அவருடைய இலக்கும் நம்முடைய இலக்கும் ஒரே திசை வழியில் இருக்கிறது என்பதுதான் காரணம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. அவர் மூலம் புகழ் வெளிச்சத்தை தேடுவதோ அவர் மூலம் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்திக் கொள்வதோ நம்முடைய நோக்கம் அல்ல. அவருடைய துணிச்சலை பாராட்டுவதும் அவருடைய துணிச்சலை ஊக்கப்படுத்துவதும் நம்முடைய நோக்கம். அவருடைய குரல் ஒடுங்கிவிடக் கூடாது, இன்னும் மேலும் மேலோங்க வேண்டும், வேகம் எடுக்க வேண்டும், தீவிரமாக வேண்டும். இதோ நாங்களும் உடனிருக்கிறோம் என்று சொல்லுவதுதான் நோக்கம். சனாதன பயங்கரவாதிகள் எந்த நிலையையும் எடுப்பார்கள், எப்படிப்பட்ட முடிவையும் எடுப்பார்கள். எம்எல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஆயுதம் ஏந்தி காடுகளிலே பதுங்கி தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறார்கள். சனாதன பயங்கரவாதிகள் வீதிகளில் நம்மோடு இருக்கிறார்கள், ஆயுதங்களோடு திரிகிறார்கள். சனாதன பயங்கரவாதிகள் வீடு தேடி வந்து வீட்டிலேயே படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு வசதியை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எம்எல் இயக்கத்தை, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவன் பெயரை மாற்றி சொல்லி தலைமறைவாக இருப்பான், காடுகளில் பதுங்கியிருப்பான். அவன் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு அவ்வளவு இலகுவாக இங்கே சூழல் இல்லை. ஆனால் சனாதன பயங்கரவாதிகள் ஆயுதங்களோடு மேடைகளில் திரிகிறார்கள் இந்தியாவிலே. அதுதான் முக்கியமானது. அந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கே போய் கௌரி லங்கேஷை சுட்டுக் கொள்ள முடியும், பேராசிரியர் கல்புர்கியை சுட்டுக் கொள்ள முடியும், நரேந்திர தபோல்கரை சுட்டுக் கொள்ள முடியும், கோவிந்த் பன்சாரேவை சுட்டுக் கொள்ள முடியும் என்கிற அநீதிகளை, இந்த மண்ணில் கொடுமைகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கும் ஓடி ஒளிந்து கொள்வதில்லை. தலைமறைவு வாழ்க்கை கிடையாது. ஆந்திர காடுகளிலே பதுங்கி இருப்பதைப் போல, மாவோயிஸ்டுகள் பதுங்கி இருப்பதைப் போல இவர்கள் பதுங்கி இருப்பதில்லை. மேடைகளில் இருக்கிறார்கள், மந்திரிகளோடு இருக்கிறார்கள், ஆயுதங்களோடு திரிகிறார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு எனக்குள் ஒரு உந்துதலாக எழுந்தது. அவர் ஒருவேளை வேறு வேண்டாம் என்று சொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் அவரை பார்த்து கையை பிடித்து குலுக்கி வாழ்த்த வேண்டும், அவரை ஊக்கப்படுத்த வேண்டும், பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் நான் அந்த முயற்சியை எடுத்தேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.